காலை வணக்கங்கள். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை, சந்தோஷமாக மகிழ்ச்சியாக கொண்டாட வேண்டிய நாள். கொண்டாடுங்க. கறிகிரி எல்லாம் வாங்கி சாப்பிட்றவங்க கறிகறி எல்லாம் வாங்கி சாப்பிடுங்க. கடவுளை போய் பார்க்குறவங்க கடவுளை போய் பாருங்கள். சினிமாவுக்கு போகிறவங்க சினிமாவுக்கு போங்க. அப்படியே ஒரு சந்தோஷமாக இருங்க. இன்றைய நாளில் ஜூலை 17, 2017 தினமலரில் திருப்பூர் தினமலர் அதில் என்னுடைய செய்தி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஜாக்கெட் தைப்பது தான் கஷ்டம், பயிற்சி முகாமில் பெண்கள் கல அன்றைக்கு நான் யூனிக் ப்ளஸ் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அகாடமின்னு வச்சுருந்தேங்க. அதனால் எனக்கு திருப்பூரில் நிஃப்ட் காலேஜிலேருந்து மத்திய அரசாங்கத்தினுடைய அந்த திறன் மேம்பாட்டு பயிற்சிக்காக பல்வேறு ஊர்களுக்கு அனுப்புவது வழக்கம். இது பார்த்தீங்க அப்படின்னா எங்கேன்னு கேட்டிங்கன்னா, ஈரோடு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம். திருப்பூர் ஈரோடு அந்த அந்த எல்லைக்கோட்டில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம். அந்தியூர் பக்கத்தில் நினைக்கிறேன். ஆமாம், அங்கே தான் இந்த அற்புதமான நிகழ்வு நடந்ததுங்க. அதில் பார்த்திங்கன்னா, அதாவது விவசாய பணியை மட்டுமே சார்ந்திராமல் டெய்லரிங் தொழிலையும் கற்றுக்கொண்டதால் ஏற்பட்ட தன்னம்பிக்கையையும் தைரியத்தையும் அனைவரும் பெருமையோடு குறிப்பிட்டனர். பெண்கள் குறிப்பிட்டாங்க. அங்கெல்லாம் விவசாயம் ரொம்ப சிரமமான ஒரு காலகட்டம். அப்போது இந்த டெய்லரிங் கற்றுக்கிட்டு நாங்கள் ஒத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த பெண்கள் குறிப்பிட்டாங்க. அதில் தான் எது கஷ்டமான டெய்லரிங் வேலையில் எது கஷ்டமான உடை அப்படின்னு நான் ஒரு கேள்வி கேட்டேன். பலவிதமான பதில்கள் எழுந்தது. அதில் கடைசியில் ஒரு பெண்ணு சொன்னவங்க தான், காஞ்சனா அப்படிங்கிற சொன்னது தான், உண்மையில் ஜாக்கெட் தைக்கிறது ரொம்ப கஷ்டமான வேலைன்னு இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கு முன்னாடி கொஞ்சம் அளவு மாறினாலும் கூட டெய்லரை நல்லா திட்டிடுவோம் சார் என்ற காஞ்சனாவின் உண்மையான வருத்தத்தை அங்கிருந்த மற்றவர்களும் ஆமோதித்தனர். உண்மைதாங்க. ஏன்னா அந்த பெண்ணுடைய உடல் இருக்குது பாருங்கள், அது மாறிட்டே இருக்கும். அந்த 3 நாட்களில் ஒரு மாதிரி இருக்கும். அப்புறம் திடீர்னு கொஞ்சம் நல்லா சாப்பிட்ருவாங்க, அப்போ கொஞ்சம் உடம்புக்கு வைப்பாங்க, அப்புறம் ஒன்றுமே சாப்பிட மாட்டாங்க, புஷ்ஷுன்னு போயிடும். அதாவது உப்பி ஊதி அப்புறம் துரும்பா தேஞ்சு இப்படி ஆகக்கூடிய உடல்நிலை பெண்களுக்கு. அதனால் ஜாக்கெட் தைக்கிறது தான் ரொம்ப கஷ்டம்னு அந்த 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 பெண்கள் அவர் குறிப்பிட்ட பொழுது உள்ளாருமே அதுக்காக எல்லோரும் சிரித்தாங்க. அப்போது சிவசங்கரிங்கிறவங்க நான் டெய்லரை நேராக போய் சந்தித்து மன்னிப்பு கேட்டுட்டு வந்தேன் சார் அப்படின்னு சொல்லி ஒரு பெண்கள் அந்த பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டு அவங்க கண்ணீர் விட்டப்போ ரொம்ப அற்புதமாக இருந்தது. எந்த ஒரு பிரச்சனையும் நமது கண்ணோட்டத்தில் மட்டுமே பார்க்காமல் எதிர்த்தரப்பில் இருப்பவர்களின் பார்வையிலும் பார்க்க வேண்டும் என்பதை ஒரு கதை சொல்லி ஆழமாக புரிய வைத்தேன். அப்போது கதை நல்லா சொல்லுவாங்க, அற்புதமாக சொல்லுவேன். அதில் பாருங்கள், கோட் சூட் தைக்க என்ன கூலி கொடுக்கலாம் என்ற கேள்வியால் அவளது ஆர்வத்தை தட்டிவிட 2000 ரூபாயில் ஆரம்பித்து 5000 ரூபாய் வரை எட்டி பிடித்தார்கள். தொடர்ந்து விவாதத்தின் இறுதியில் 10 லட்சம் ரூபாய் வரை தையல் கூலி வாங்கப்படுவதை நான் தெரிவித்தேன். அங்கே பாம்பேயில், அது அமெரிக்காவில். அவங்க அப்படியே அசந்து போயிட்டாங்க. அது சாஃப்ட் ஸ்கில் அப்படிங்கிற திட்டங்க. அது நிஃப்ட் கல்லூரியில் இதை பண்ணியிருந்தோம். இப்போ நிறுத்திட்டாங்க. ரொம்ப வருத்தமான விஷயம் அது. அன்றைக்கு இந்த நிகழ்வின் மூலமாக நான் தமிழகத்தினுள், அதாவது கோவை, ஈரோடு, திருப்பூர், ஈவன் திருச்சி வரைக்கும் கூட, குளித்தலை வரைக்கும் கூட என்னை அனுப்பிச்சி விட்டாங்க. ஆக நன்றாக ஞாபகம் இருக்குது. ஆக இது போன்ற நிகழ்வுகள் திரும்பவும் மத்திய அரசு தொடரணும். இதுபோன்று நான் பெண்மணிகளையும் மாணவர்களையும் சந்திக்கணும். திருப்பூர் இருக்கக்கூடிய நிறுவனங்கள், மனிதவள மேம்பாடுனா முருகானந்தன், நீங்கள் சந்தேகம்னா பப்பீஸ், அந்த படியூர் பப்பீஸ் அந்த மேலாளரை கேட்டுக்குங்க, அற்புதமாக சொல்லுவார். இதுபோல் பல பேர் என்னால் சொல்ல முடியும். ஆக்ஷன், AXN, டேலி, இன்றைக்கு டேலியில் நம்பர் 1 தமிழகத்தில் இருக்காங்க. அவங்க ஒரு 2 ஆண்டுகளாக மனிதவள மேம்பாட்டு பயிற்சியாளர் தான் நான் வந்திருந்தேன். அப்புறம் தொழில் கொஞ்சம் சுணங்கியதால் அவர்கள் இப்பொழுது தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். திரும்பவும் அவர்கள் என்னை அழைப்பதற்கான வாய்ப்பு இப்பொழுது வந்திருக்கிறது. அவர்களும் அழைத்தால் அவர்களுக்கும், அதுபோல் திருப்பூரில் எப்பேற்பட்ட கம்பெனியாக இருந்தாலும் மேனேஜர் முதற்கொண்டு சாதாரண பேக்கிங்காரர் வரைக்கும் எப்படி தொழிலை செய்ய வேணும்னு நான் சொல்லித்தருவேன். ஏன்னா இன்றைக்கெல்லாம் உண்மையான எண்ணத்தோடு உண்மையான உள்ளத்தோடு வேலை செய்வர்கள் மிகவும் குறைந்து விட்டார்கள். அதனால் நிறையா கம்பெனி முதலாளிகள் ஆயாசப்பட்டு வருத்தப்பட்டு சோர்ந்து போயிருக்கிறார்கள். தளர்ந்து விடாதீர்கள், உற்சாகப்படுத்த நான் இருக்கிறேன். உங்களுக்கு இந்த இடத்துல குறிப்பிட விரும்புகிறேன். நான் கன்னிமாரா கார்மெண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய உற்பத்தி நிறுவனத்திலே 1996, 2000 நாங்கள் வேலை செய்தோம். அதனுடைய
எம்டி என்றும் நாங்கள் பாஸ் என்று சொல்லக்கூடிய எங்களுடைய ஆனந்த் சார் சமீபத்திலே ஒரு 6 மாதத்துக்கு முன்பாக அவருடைய நண்பரிடத்திலே குறிப்பிட்டு சொன்னது, 1996 2000 என்னிடத்திலே வேலை செய்தவர்கள் இருந்தபொழுது நான் பெரிதாக அலட்டிக் கொள்ளவில்லை, எல்லாவற்றையும் அவர்களே பார்த்து கொண்டார்கள். அவ்வளவு மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் நான் வேலை செய்தேன். ஆனால் இன்றைக்கு இவ்வளவு பெரிய நிறுவனத்தை வைத்தாலும் எனக்கு பெரிய ஆயசத்தையும் சோர்வையும் தருகிறது. அவர் குறிப்பிட்ட வார்த்தைகள் எங்களை கம்பீரப்படுத்துகின்றவர், அற்புதமான வார்த்தைகள். இன்றைக்கும் நாங்கள் கன்னிமாராவில் வேலை செய்த அத்தனை பேரும் ஒரு குழுவாகத்தான் இணைந்திருக்கிறோம். அனைவரும் இதை பரிமாறிக்கொள்ளுவோம், பேசிக்கொள்வோம். ஆஹா, நம்முடைய பாஸ் பத்தியா நம்மளை எப்படி பேசிட்டாருன்னு சொல்லி. கன்னிமாரா கீதா, கன்னிமாரா பார்த்தீங்க அப்படின்னா தங்கப்பன், தேவேந்திரன், இப்படி என்னால் பல பேர் சொல்ல முடியும். ஆக இன்றைக்கு நாங்கள் அத்தனை பேருமே மகிழ்ச்சியாகவும், உண்மையாகவே அன்றைக்கு நாங்கள்லாம் அவர் கீழே தான் வேலை செஞ்சோம். ஆனால் ஒரு பைசா யாரும் கமிஷன் வாங்க மாட்டோம். ஆனால் இன்றைக்கு அநேகம் கம்பெனிகளில் ஆர்டர் போகிறதுக்கு முன்னாடியே கமிஷன் பேசிடுறாங்கிறது தான் உண்மையான விஷயம். இது முதலாளிகளுக்கும் தெரியும். பட் என்ன பண்ணுறது, ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா இந்த ஆளை விட்டால் இதை விட வர்றவர் இதை விட மோசமாக போயிட்டால் என்ன பண்ணுறது. அதனால் தெரியாத தேவதை விட தெரிஞ்ச பேய் பரவாயில்லைங்கிற மாதிரி அநேகம் கம்பெனிகளில், அநேகம் நிறுவனங்களில் முதலாளிகள் இருக்கிறார்கள். அதே நேரத்தில் நல்ல மேலாளர்கள், தொழிலாளிகள் அமைந்தும் சரியில்லாத முதலாளிகளும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அதுவும் எனக்கு தெரியும். 2 பக்கமுமே பிரச்சனை இருக்கத்தான் செய்யுது. அதனால தான் என்னை போன்று அனுபவம் வாய்ந்தவர்கள் கிட்டத்தட்ட 1991 இன்றைக்கி 2026 35 ஆண்டுகள் இன்னும் அந்த துறையோடு தொடர்பில் இருக்கிறேன். இந்த துறையில் கூடிய முக்கியமான பிரமுகர்கள் அத்தனை பேரையும் எனக்கு தெரியும். ஆம்ஸ்ட்ராங் முதற்கொண்டு எனக்கு தெரியாதவர்கள் யாருமே இல்லை. ஆம்ஸ்ட்ராங் கூட என்னை அழைக்கலாம், ஐயா அவரிடத்திலே நான் இதை புரிய வைக்கிறேன். சிபிசி விஜய் எனக்கு அது போன்ற ஒரு வாய்ப்பை தந்தவர். அவரிடத்திலும் நான் சொல்லியிருக்கிறேன், அவரும் ஏற்பாடு செய்ததாக சொல்லியிருக்கிறார். ஆக இப்படி பல திருப்பூருடைய பழைய நண்பர்கள் அனைவருக்கும் என்னை தெரிந்திருக்கும். அதனாலே மனிதவள மேம்பாட்டு பயிற்சியை தருவதிலே நான் மிகவும் சாமர்த்தியம் உள்ளவன் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் தமிழிலும் நாங்கள் பேசுவோம் என்பதும் உங்களுக்கு தெரியும். பெண்கள் விஷயத்தை பேசுவதற்காக எங்களிடத்திலே வாழ்க வளமுடன் அங்கே போய் பயிற்சி எடுத்த பேராசிரியர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் பெண்கள் பிரச்சனைகளை பேசுவதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் என்பதையும் இந்த இடத்தில் குறிப்பிட விரும்புகிறேன். ஆக மனிதவள மேம்பாட்டு பயிற்சி என்றாலே யூனிக் என்றாலே தனித்துவம், அதிலும் தனித்துவத்திலும் உச்சம். யூனிக் ப்ளஸ் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அகாடமி ரொட்டேரியன் நல்லதேவன் முருகானன் ஆகிய எங்களை அழைத்து நீங்கள் மனிதவள மேம்பாட்டு பயிற்சியை தாருங்கள் என்று தருணத்திலே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம்.